ஹாய் guys, பெஸ்ட் தமிழாக்கு உங்களை வரவேற்கிறோம். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 25 இந்தியன் பயோகிராஃபிக்கல் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழில் வந்த படங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் எவ்வளோ சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இந்த மாதிரி மனிதர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி அதாவது சாதனையை அவங்களோட வரலாறாக ஒரு படைச்சி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனிதர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க எல்லாருமே செம இன்ட்ரெஸ்டிங், செம சூப்பர். அவங்க ஃபீல்டில் அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, எப்படிலாம் வந்து சாதனையை கொண்டு வந்தாங்க, அவங்களோட ஸ்ட்ரகிள், அவங்களோட சக்ஸஸ், அவங்களோட பின் விலைகள், இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த படத்தில் எல்லா படத்திலுமே செம சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தில் பார்த்து எந்த படத்தை இன்ஸ்பயர் ஆனீங்க, எந்த படம் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்ததுங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 25வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா தர்லா. 2023 வந்த நல்ல ஒரு பயோகிராஃபிக்கல், நல்ல ஒரு ட்ராமா காமெடியான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 6.8 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹூமா குரேஷி நடிச்சிருப்பாங்க, ஷார்பா உஸ்மி நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சர்வசாதாரண ஒரு இந்தியன் வைஃபாக இருக்கிற நம்ம தர்லா அப்படியே வந்து இந்த உலகத்திலேயே போற்றப்படுற ஒரு இந்தியன் செஃப்பாக எப்படி மாறினாங்க தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. 70-80 சமயத்தில் பெண்களுக்கு அந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்காத சமயத்தில் நான் ஏதாவது சாதிக்கணும்ப்பா, ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக, தான் லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணி ஏதாவது கொண்டு வரதுக்காக இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எல்லா பெண்களும் சேர்த்து வச்சு ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இவங்க எல்லாம் அருமையாக கொண்டு வரவங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு ரொம்ப அழகாக, ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க குக்கிங்கில். ஸோ தமிழில் ZEE5ல அவைலபிளாக இருக்குது, பார்த்து பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல 24வது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா குஞ்சன் சக்சேனா த கார்கில் கேர்ள். 2020 வந்த நல்ல ஒரு வார் ஆக்ஷன் பயோகிராஃபிக்கல் ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 5.5 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூர் நடிச்சிருப்பாங்க, ரேவா அரோரா நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நான் ஒரு மிகப்பெரிய பைலட்டாக மாறணுங்கிற எண்ணம் நம்ம குஞ்சன் சக்சேனாக்கு ஒரு கண்ணாவே இருக்கும், ஒரு கனவாகவே இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அவங்க நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு போய் எப்படியாச்சும் வந்து ஃப்ளைட்டராக மாறும்போது அவங்க அப்பா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, தவிர அவங்க வீட்டில் வேறு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் விடாமுயற்சியாக இருந்து இவங்க வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டாக வந்து ஒரு ட்ரெயினியாக வந்து இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா பெண்களே இது வரைக்கும் ஃப்ளைட்டே ஓட்டினதில்லை. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்கள் மட்டும்தான், இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் பெண்களாக இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப இவங்க எப்படி ட்ரைனிங் எடுத்தாங்க, ரெஸ்ட் ரூமெல்லாம் எப்படி போனாங்க, இப்படி பல விஷயம் இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் முதல் பெண் இந்தியன் பெண்ணா அது இவங்க மட்டும்தான். இவங்களோட கதைகள் ரொம்ப ஸ்ட்ரகலாகவும் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரகலில் இருந்து கூட அதுக்கப்புறம் கார்கில் வாரில் எப்படி இவங்க ஜாயின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது இந்த வாய்ப்பு, அதில் இவங்க எப்படி வந்து சர்வே பண்ணாங்க, இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தை செம சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட் சூப்பராகவே இருக்கும். அந்த கார்கில் வாரில் இவங்க ஃப்ளைட்டாக போகும்போது, இந்த ஃப்ளைட்டில் போகும்போது பண்ண பல விஷயங்கள் இந்த படத்தை செமையாக இருக்கும். வேறு லெவல் படம் சொல்லுவேன். நெட்ஃப்ளிக்ஸ் தான் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 23வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா கேப்டன். 2018 வந்த நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பயோகிராஃபிக்கல் மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.9 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யா நடிச்சிருப்பாங்க, அனு சித்தாரா நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா VP சத்யன் கேரளா டீமில் ஃபுட்பால் பிளேயர் கேப்டனாக இருக்கார். அவரோட கனவே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் பிளேயரில் எப்படியாச்சும் நம்ம ப்ளே பண்ணணுங்கிற ஒரு கனவாக இருக்கும். அதே போல் அவர் 1985 டிஃபெண்டராக இந்தியன் ஃபுட்பால் பிளேயராக மாறுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1991 1995 வரைக்கும் இந்தியன் கேப்டனாக வர இருப்பார். ஸோ அவரோட கனவு அவர் நிறைவேறிச்சிட்டு இருக்கும்போது போக 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 அவரோட கனவு அவரோட கையை விட்டு போகும்போது அவரோட சோகமான விஷயத்தை, அவரோட வாழ்க்கை அவர் எப்படி முடிச்சுக்கிட்டாருங்கிற விஷயம் இந்த படத்தில் ரொம்ப சோகமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. யூடியூப்ல ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 22வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா கோன் பிரவீன் தாம்பே. யார் பிரவீன் தாம்பே? 2022 வந்த நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, நல்ல பயோகிராஃபிக்கலான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 8.3 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி பட்டேல் நடிச்சிருப்பாங்க, ஷயாஸ் டால்பட்டி நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிரவீன் தாம்பேக்கு சின்ன வயசுலேருந்து அவரோட கனவு என்னன்னாக்கா நான் ஒரு கிரிக்கெட்டராக மாறணுங்கிற ஒரு கனவு இருக்கும்.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடணும், ரஞ்சி ட்ராஃபி ஆடணும், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுங்கிற இந்தியாவுக்கு ஆடணும், இந்தியா பி இந்தியா ஏ எல்லாத்துக்கும் ஆடணுங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு இருக்கும். பட் என்னன்னா இவருக்கு 41 வருஷம் வரைக்கும் இவருக்கு கிரிக்கெட்டுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்த மனுஷன் இவர் எப்படி 41 வருஷம் வரைக்கும் வந்து கிரிக்கெட்டை விடாமுயற்சியாக சின்ன வயசுலேருந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற விஷயம் இவர்களை நீங்கள் கற்றுக்கலாம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்ங்கிற விஷயத்தை இவர் கற்றுக்கலாம். 41 வயசில் இவர் வந்து ஐபிஎல்லில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இவர் போலிங் போட்டு அந்த வருஷம் இவர் பர்பிள் கேப்பை ஹோல்டராக இருக்கார். அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இவரோட கனவு இருக்குது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிரிக்கெட்டெல்லாம் ஃபுல்லாகலாம் காட்ட மாட்டாங்க. இவர் சின்ன வயசுலேருந்து எப்படி கிரிக்கெட் ஆடினார்லாம் காட்ட மாட்டாங்க. இவரோட முழுக்க இவரோட 30லேருந்து 41 வயசு வரைக்கும் இவர் எப்படி வந்து அவர் வேலைக்கு போகிறாரு, நடுவில் வந்து கிரிக்கெட் ஆடுவார். ஸோ இப்படி இவரோட கனவே இப்படியே போயிட்டு கடைசியில் வந்து இவர் எப்படி ஜெயிக்கிறான்னு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. சூப்பரான படம் சொல்லுவேன். ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இப்போ ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. பார்த்து பண்ணுங்கள். தமிழில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 21வது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா மைதான். 2024 வந்த நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, நல்ல ஒரு பயோகிராஃபிக்கலான மூவி சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அஜய் தேவாங் நடிச்சிருப்பாங்க, பிரியாமணி நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1951 இருந்து 1962 இந்தியன் நேஷனல் ஃபுட்பால் டீமில் கோச்சாக இருந்த மேனேஜராக இருந்த சஹீத் அப்துல் ரஹீமனோட கதை தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. 1952 சம்மர் ஒலிம்பிக் நடக்க போகுது. அந்த இடத்துல ஃபுட்பால் டீம், அதாவது நம்ம இந்தியன் டீம் விசஸ் யுகோஸ்லோவியா, இவங்க 2 பேருக்கு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல நம்ம இந்தியா 10-1ங்கிற மாதிரி தோத்து போவாங்க. சமய தோத்து போறதுனால சஹீத் அப்துல் ரஹீம் தான் காரணம். அவர்னால தான் நம்ம தோத்து போற மாதிரி கொண்டு வருவாங்க. கடைசியில அவரே வந்து ஒரு ஃபார்ம் இந்தியாக்குள்ள எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் போய் சுத்தி ஒரு 11 பேர் நல்ல திறமையான ஆளுக்களை கொண்டு வந்து 1962 வந்து ஏசியா கப் கோல்டு மெடலிஸ்ட் அடுக்கி வைப்பாரு. சம சீனா இருக்கும். எப்படி கொண்டு போனாரு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. அவரோட வாழ்க்கை வரலாறு ரொம்ப அழகாக ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு சஹீத் அப்துல் ரஹீமை பிடிக்கும்னா நீங்கள் கமெண்ட் செட்டில் கமெண்ட் பண்ணலாம். சூப்பரான படம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழில் கூட அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 20வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா 800. 2023 வந்த நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ், நல்ல ஒரு ட்ராமா, நல்ல ஒரு பயோகிராஃபிக்கலான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாதுர் மிட்டால் நடிச்சிருப்பாங்க, மஹிமா நம்பியார் நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் நேஷனல் கிரிக்கெட் டீமோட ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியனான முத்தையா முரளிதரனோட மிகப்பெரிய பயோபிக்ரா இந்த படத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு தமிழர் எப்படி வந்து ஸ்ரீலங்கா டீம் நேஷனல் டீமுக்கு வந்து எப்படி செலக்ட் ஆனார், இதுதான் ஒன்லைன் இந்த படத்தோட ஸ்டோரின்னு சொல்ல மாட்டேன். அவர் வந்து அவங்க அப்பா அம்மா தமிழ்நாட்டில் இருந்து எப்படி ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க, ஸ்ரீலங்காவில் இவர் தமிழராக இவர் சிங்களத்துக்கு மீறி இவர் நேஷனல் டீமுக்கு எப்படி எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மிகப்பெரிய ஸ்பின்னர். இவர் ஸ்பின்னர் மேலே ஒரு மிகப்பெரிய பழி போட்டு அதை வந்து இவர் அப்படியே தொடச்சி இவர் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்டாக மாறி ஒரு 800 விக்கெட்டை எடுத்தாருன்னு தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துலையே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸ்ரீலங்கா அதாவது நாட்டிலேயே மிகப்பெரிய ப்ராப்ளம். அதிலே மீறி இவருடைய நேஷனல் டீமுக்கு வராரு, கோச்சுக்கு வராரு. அப்படி நேஷனல் டீம் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய லெஜண்டாக மாறினார் ஸ்ரீலங்காவுக்கு தான் மொத்த கதையாக கொண்டு போயிருப்பாங்க கிரிக்கெட்டில். ஸோ ஒரு சூப்பரான படம் சொல்லுவேன். ஸோ தமிழில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 19வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா சந்து சாம்பியன். 2024 வந்த நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோபிக்கல், நல்ல ஒரு ஆக்ஷனான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆரியன் நடிச்சிருப்பாங்க, பலக் லால்வானி நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா படத்தில் ஸ்டார்டிங்லேயே காட்டிடுறாங்க. 2017 போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வயசு உள்ள ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள பிரதமர் எல்லாரும் மேலேயுமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 பேர் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, அர்ஜுனா அவார்டு இது வரைக்கும் எனக்கு யாருமே கொடுக்கவே இல்லை அப்படி சொல்ல வராரு. ஸோ இப்படியே இந்த கதை பார்த்தீங்கன்னா 1952 போகுது. கேதி ஜாதவ் பிரோன்ஸு ஒலிம்பிக் ஜெயிச்சுட்டு ட்ரெயின்லேருந்து இறங்கி வரும்போது எல்லா ஜனங்களும் அவர் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ 10 வயசு ஹீரோ முரளிகாந்த் பெட்கர்
கதை தான் இந்த படத்தில் கொண்டு வராங்க. ஒரு 10 வயசில் எப்படி இருந்து அதை பார்த்த உடனே நான் ஒலிம்பிக்கில் நல்ல ஒரு மெடலிஸ்டாக ஆகணும், ஒரு கோல்டு மெடலிஸ்டாக அடிக்கணும் ஒரு எண்ணம் வருது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு குஸ்தி கற்றுக்கிறாரு. குஸ்தி கற்றுக்கிட்டு அப்படியே வந்து மிலிட்ரிக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாரு. அங்கே பாக்ஸிங் கற்றுக்கிறாரு. இப்படி போக 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 ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸாக அவர் கற்றுக்கிட்டு போய் கடைசியில் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு போய் நம்ம ஒலிம்பிக் அடித்து கொடுத்தாரு நம்ம இந்தியாவுக்கு, அது ஒலிம்பிக்கில் போய் எப்படி அடித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மிலிட்ரியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு நடக்கும். அது என்னங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால் அவர் வாழ்க்கையை மாறி போய் கடைசியில் அவர் நடித்த லட்சியத்தை எப்படி அவர் அடைஞ்சாரு, எப்படி ஒலிம்பிக்கில் ஒரு மெடலிஸ்ட்டை அடித்தாருன்னு தான் மொத்த கதையாக கொண்டு போயிருப்பாங்க. வேற லெவலில் இருக்கும் சொல்லுவேன் படம். இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பைர் சொல்லுவேன் அந்த அளவுக்கு. அதாவது விடாமுயற்சி விஸ்வரூபர் வெற்றிங்கிற இந்த படத்துலேயே ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அமேசான் பிரைமில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 18வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ராமானுஜன். 2014 வந்த நல்ல ஒரு பயோகிராஃபிக்கல் நல்ல ஒரு ட்ராமான ஒரு படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அபினவ் வாடி நடிச்சிருப்பாங்க, சுபாஷி நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ராமானுஜன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த காலத்தில் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் அப்படிப்பட்ட மனுஷன். அவர் வந்து அவரோட ஃபேமிலி ஆகட்டும், அவர் சொசைட்டி, இந்த இந்தியா சொசைட்டி ஆகட்டும், யாருமே வந்து அவர் அப்ரோச் பண்ணாமல் இருக்கிற சமயத்தில் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சுக்காக அப்ராடுக்கு போய் அந்த இடத்துல வந்து அவர் டெக்னீஷியன், அவர் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸை உருவாக்கி அந்த இடத்துலேருந்து அவர் எப்படி சக்ஸஸ் ஆனார், அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, எப்படி இந்த மேத்தமெட்டிக்கல் விஷயத்தை எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு, இவருக்குள்ளே எப்படி வந்தது, இவர் எப்படி கொண்டு வந்தாரு, எல்லா விஷயம் இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு சூப்பரான படம். அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இல்லை ஃப்ரீயாக பார்க்கணும்னு சொல்கிறவங்க யூடியூப்பில் போய் பாருங்க, ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 17வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா MS தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி. 2016 வந்த நல்ல ஒரு பயோகிராஃபிக்கல் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சுஷாந்த் சிங் ராஜ்பூத் நடிச்சிருப்பாங்க, கைரா அத்வானி நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ராச்சிங்கிற ஊரில் ஒரு இந்தியன் ரயில்வே டிக்கெட் கலெக்டராக இருக்கிற ஒரு மனுஷன் அப்படியே வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு எப்படி கேப்டனாக மாறினார், அது வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனாக எப்படி மாறினாரு தான் இந்த படத்தோட ஒன்லைன் எல்லாருக்குமே தெரியும். வேற லெவலில் இருக்கும். அவரோட பின்ல கதைகள், அதாவது அன்டோல் ஸ்டோரி, அவரோட ஸ்டோரி எப்படி ஜேர்னி ஆகுது, அவரோட கனவே வந்து எப்படியாவது வந்து நான் வந்து கிரிக்கெட்டில் ஒரு சாதிக்கணும்ங்கிற ஒரு கனவை இருக்கு. ஆனால் அவங்க அப்பா வந்து நீ இந்தியன் ரயில்வே தான் நீ ஒர்க் பண்ணுங்கிற சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் தள்ளி அவரோட கனவை அவர் எப்படி இந்தியன் கேப்டனுக்கு மாறினாரு, அதுக்கு முன்னாடி வந்து அவரோட கதை, அதாவது அவர் லவ் ஸ்டோரி இப்படிலாம் எப்படி மாறுச்சு, போக 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 ரொம்ப சுவாரஸ்யமாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஹாட்ஸ்டாரில் இப்போதைக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் 16 பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா மீசைய முறுக்கு. 2017 வந்த நல்ல ஒரு ட்ராமா நல்ல ஒரு பயோகிராஃபிக்கல் நல்ல ஒரு காலேஜ் ரிலேட்டடான மூவிஸ் சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழா ஆதி நடிச்சிருப்பாங்க, அதிமுக நடிச்சிருப்பாங்க, விவேக் சார் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இப்பாப் தமிழா ஆதியோட கதை தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அவர் சின்ன வயசுல வந்து ஸ்கூலுக்கு போறாரு, அந்த இடத்துல 4 ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறாரு, அப்படியே வந்து காலேஜில் காட்டுறாங்க. காலேஜ்லேயும் வந்து அப்படியே ஒரு பொண்ணை பார்க்குறாரு, அந்த பொண்ணு நீலாங்கிற பொண்ணு, அந்த பொண்ணு லவ்வும் பண்ணுறாரு. லவ்வும் பண்ண பிறகு அதுக்கு அப்புறம் வந்து அவரோட லைஃப் காலேஜ் முடிஞ்ச பிறகு அவரோட கனவு அவரோட லட்சியத்துக்கு தேடி போனாரா, இல்லை அவர் சர்வசாதாரண ஒரு வேலைக்கு போனாரா, இல்லை லவ்வில் சக்ஸஸ் ஆனாரா, இப்படி எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து கடைசியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி மாறினார் தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. உண்மையே சொல்லப்பட இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு சொல்லலாம். நம்ம மியூசிக் டைரக்டர் ஐபாப் தமிழ் ஆதி வந்து வேற லெவல் நடிச்சிருப்பார் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருப்பார், அவரே டைரக்டர், அவரே மியூசிக் டைரக்டர், இப்படி எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. வேற லெவல் நடிச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி போட்டுருங்க. சன்னெக்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் 15வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஜோதா அக்பர். 2008 வந்த நல்ல ஒரு ரொமான்ஸ் அண்ட் அட்வென்ச்சரான மூவிஸ் சொல்லலாம், நல்ல ஒரு பயோபிக்கான மூவிஸ் சொல்லலாம். இந்த படத்தை IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் நடிச்சிருப்பாங்க, ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருப்பாங்க, சோனு சூத் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்னால ஜோதாவும் அக்பரும் இவங்க 2 பேரும் எப்படி சேர்க்கப்படுறாங்க தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதாவது ராஜ்புத் பிரின்சஸ் ஆன நம்ம ஜோதாவும்
முகலர் எம்பையர்னா அக்பரும் இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு ரொம்ப அழகா ரொம்ப சூப்பராக அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அந்த காலத்தில் இவங்க 2 பேரும் அவங்க அன்பை எப்படி அந்த அளவுக்கு ரொம்ப அழகா ரொம்ப சூப்பராக வந்து வெளிப்படுத்தினாங்க அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப அழகா ரொம்ப சூப்பராக போகும் இந்த படம். ரொம்ப அழகா ஸ்லோவாக தான் போகும், ஆனால் அந்த அளவுக்கு சூப்பராகவும் கொண்டு போயிருப்பாங்க சொல்லுவேன். தமிழில் அதுவும் யூடியூப்ல ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 14வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா 83 2021 வந்த நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபிக்கலான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் நடிச்சிருப்பாங்க, தீபிகா படுகோன் நடிச்சிருப்பாங்க, ஆதித்யா ஆர்யா நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1983 முதல் டைம் நம்ம இந்தியா அது வேர்ல்டு கப் கிரிக்கெட்ல வந்து ஜெயிக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிச்சாங்க, அவங்களோட கஷ்டங்கள் என்ன, அது பின் கதைகள் என்ன, நம்ம கபில் தேவ் எப்படிதான் இந்த கப்பு அடிக்கிறதுக்காக அவர் என்ன பிளான் போட்டாரு, அவர் ஒரு மனிதர் அவரோட கனவு எப்படியா நான் ஜெயிக்கணும்னு தைக்கிற மனுஷன் அப்படியே அந்த 11 பேரும் எப்படி ஜெயிச்சாங்க, அப்படியே அந்த நாட்டுக்கு இப்படி ஒரு கப்பு அவர் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியாவில் ஒரு கிரிக்கெட் எப்படி பார்க்கப்பட்டது, 1983க்கு பின் எப்படி இருந்தது, 1980 பின்னுக்கு கப்பு ஜெயிச்ச பிறகு கிரிக்கெட் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி நடக்க போதுதான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. கிரிக்கெட்ல இது வரைக்கும் இந்தியர்கள் ஜெயிச்சதே இல்லை, இதுக்கப்புறம் ஜெயிக்க போறது இல்லை அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே சரியான பதிலடி கொடுப்பார் நம்ம கபில் தேவ். அவர் அடிக்கிற ஒவ்வொரு விஷயம், அவர் போடுற ஒவ்வொரு பவுலும், அந்த 11 பேரும் 14 பேரும் ரொம்ப அருமையாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் நம்ம சீக்கா வந்து நம்ம ஜீவா நடிச்சிருப்போம், ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பான்னு சொல்லுவேன். நெட்ஃபிளிக்ஸ்ல அதுவும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான நம்ம லிஸ்ட்ல 13வது பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா யாத்ரா 2013 வந்த நல்ல ஒரு டிராமா, நல்ல ஒரு பயோபிக்கல், நல்ல ஒரு ஹிஸ்டரியான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி சார் நடிச்சிருப்பாங்க, நம்ம அனுசூயா நடிச்சிருப்பாங்க, ஜெகபதி பாபு நடிச்சிருப்பாங்க, சுபாஷி நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த எலெக்ஷனில் இந்த தொகுதியில் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ நம்ம YS ராஜசேகர் ரெட்டி எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும், அதாவது ஆளுங்கட்சியான நம்மளுக்கு ரொம்ப குறைவான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம எப்படியா ஜெயிக்கிறதுக்காக 90 மைல் வந்து நடந்தே போய் மக்களோட கஷ்டத்தை துக்கத்தை வந்து எப்படி கண்டுபிடிச்சி அதை அவர் சால்வ் பண்ணி எப்படி வந்து முதல்வராக மாறினார் தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான படம் சொல்லுவேன், வேற லெவலில் இருக்கு சொல்லுவேன். அமேசான் பிரைமில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டு 12வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா குரு 2007 வந்த நல்ல ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.7 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் நடிச்சிருப்பாங்க, ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1951 இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. குஜராத்தி உள்ள ஈடாரங்க ஒரு சின்ன வில்லேஜில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கு படிப்பே வரல, 10வது ஃபெயில் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் படிக்க வேணாம்னு சொல்லிட்டு டொர்க்கிக்கு போறாரு, அங்க பல வருஷம் வேலை செய்யறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த பொசிஷனும் கொடுக்குறாங்க இவரோட நல்ல வேலையை பார்த்து. ஆனா அந்த வேலை வேணாம் சொல்லிட்டு அந்த உழைப்பை நான் என் பிசினஸ்க்கு போட்டு நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் வில்லேஜுக்கு வராரு. அவங்க அப்பா கிட்ட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு காசு கேட்பாரு, அவங்க அப்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு காசு கொடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை கல்யாணம் பண்ணாக்கா டவுரி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிக்கிட்டு இவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும், அந்த காசை சேர்த்து வச்சு பாம்பேக்கு போய் அவர்கிட்ட அங்கே போய் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி சக்ஸஸ் ஆனதா இந்த படத்தை காட்டுவாங்க. இந்த படம் துருபா அம்பானியோட இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் சொல்ல, வேற லெவலில் இருக்கும். யூடியூப்ல ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 14வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா பாரதி 2000 வந்த நல்ல ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமான மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.7 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சஹாஜி நடிச்சிருப்பாங்க, தேவியானி நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டரான மகாகவி சுப்பிரமணியம் பாரதியாரோட கதை தான் இந்த படத்தை கொண்டு வந்திருப்பார். அவரோட பயோகிராஃப் தான் இந்த படத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சமங்கிற விஷயத்தை இந்த பாரதியார் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார், எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ்க்காக கொண்டு வரதுக்காக என்னென்ன பண்ணார், இது எல்லா விஷயமும் இந்த படத்தை சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துக்கு நேஷனல் ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஏகப்பட்ட அவார்டுங்க வந்திருக்கு. ஸோ ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கண்டு போய் பாருங்க. சூப்பரான படம் சொல்லுவேன்.
சொல்லுவேன். யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா அமர் சிங் சம்கிலா. 2004ல வந்த நல்ல மியூசிக்கல் பயோகிராபிக்கலான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 7.8 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா தில்ஜித் நடிச்சிருப்பாங்க, பிரீத்தி சோப்ரா நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. சோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்தா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு 70ல 80ல அந்த சமயத்தை இந்த படத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு நான் சிங்கரா ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருக்கும். அதனால அவரே லிரிக்ஸ் எழுதி அவரே பாட்டு பாடுற அளவுக்கு இருக்கும். எங்க போனாலும் ஏகப்பட்ட வாய்ப்பு கேட்டுட்டே இருப்பாரு. எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்காது. ஒரே ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்குது. அந்த இடத்துல ஒரு பாடுறாரு. அப்படியே போக போக ரொம்ப ஃபேமஸும் ஆகுறாரு. ஆனா இவர் பாட்டுல ஒரு குறை இருக்கு. என்னன்னா இவர் பாடுற பாட்டு எல்லாமே குச்சப்படுற மாதிரி தான் இருக்கும். டபுள் மீனிங்காக இருக்கும். ஏன்னா இவர் என்ன பார்க்குறாரோ அதான் இவர் டபுள் மீனிங்காக எழுதுவார். அதனால இவருக்கு ஏகப்பட்ட பேர் எதிர்த்து இருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் எனிமீஸ் வருவாங்க. இவர் நல்லா வளர்ச்சியாக போகிறதுனால பல சிங்கர்ஸ்க்கு இவருக்கு எதிர்த்து இருப்பாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிற லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவரும் இவர் ஒய்ஃப் வந்து ஒரு கச்சேரிக்கு போகும்போது மர்மமாக இவங்க 2 பேரும் கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதா இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 9th பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா காமராஜ். 2004ல வந்த நல்ல பயோகிராபிக்கல் நல்ல ஒரு டிராமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் முத்துராம் நடிச்சிருப்பாங்க, மகேந்திரன் நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா முன்னாள் CM ஆன நம்ம காமராஜன் சாரோட கதை தான் இந்த படத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருப்பாங்க. அவர் சின்ன வயசு அவரோட வாலிப வயசுல இருந்து எப்படி ஜனாதிபதியாக மாறினாரு, ஜனாதிபதியாக மாறின பிறகு ஏழை மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருந்தாரு, முக்கியமா சில்ட்ரன்ஸுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருந்தாரு. ஸோ அவரோட கதைகள் நம்ம கேள்விதான் பட்டிருப்போம். அந்த படத்துல பார்க்கும்போது உண்மையில சூப்பரா இருக்கும்னு சொல்லுவேன். அமேசான் பிரைம்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா டாங்கல். 2016ல வந்த நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் நல்ல பயோகிராபிக்கலான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 8.3 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அமீர் கான் நடிச்சிருப்பாங்க, ஃபாத்திமா சானா நடிச்சிருப்பாங்க, சானியா மல்த்ரா நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மகாவீர் சிங் போகட் அவரோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து அமீர் கான் நடிச்சிருப்பாரு. ஸோ அமீர் கான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ரெஸ்லராக இருக்காரு. ஸோ ரெஸ்லரில் இந்தியாவுக்காக எப்படியாச்சும் ஒரு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்கணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அது அவரால் முடியாமல் போகுது. அந்த விஷயத்தை அவர் எப்படியாச்சும் தன்னோட தான் மகன் வந்து பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவாக இருக்குது. ஆனால் அவருக்கு மகன் பொறுக்காம 2மே வந்து பெண் குழந்தைகள் பிறந்தரும். அதனால் ஒரு கைவிற மாதிரி இருக்கும். போக போக தான் அவருக்கு தெரிய வருது இந்த பெண்களும் வந்து இதுக்கு தகுதியானவங்க தான் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சு அவங்க வில்லேஜில் இருக்கிற மக்களாகட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களாகட்டும் ரெஸ்லிங்கிற விஷயம் வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாராலும் முடியுங்கிற விஷயம் 2 பேரும் சமங்கிற விஷயத்தை இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இவங்க எப்படி கோல்டு மெடல் ஜெயிச்சாங்கிற எல்லா விஷயம் செம சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ உண்மையில சூப்பரான படம் சொல்வேன். இந்த படம் எந்த வெப்சைட்டில் எந்த OTTல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் தேடி பார்த்தேன். எனக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு யாராவது கிடைச்சிருந்தா தமிழில் கிடைச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஹிந்தியில் இருக்குது, தமிழில் வேணும். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆடியன்ஸ் ஆகட்டும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ருத்ரமா தேவி. 2015ல் வந்த நல்ல ஒரு பயோகிராபிக்கல் நல்ல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு வாரான மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 5.6 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அனுஷ்கா ஷெட்டி நடிச்சிருப்பாங்க, அல்லு அர்ஜுன் நடிச்சிருப்பாங்க, ராணா தகுபதி நடிச்சிருப்பாங்க, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா காக்கத்தியம் சாம்ராஜ்யத்தில் நம்ம மன்னருக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை பையனா பிறந்தா இந்த ஆட்சி ஆளுவான். அதுவே பொண்ணா பிறந்துச்சுன்னா உள்நாட்டாகட்டும் வெளிநாட்டாகட்டும் அவங்க 2 பேருமே வந்து அந்த சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுறதுக்காக பல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மன்னர் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்த இடத்துல ஆண் குழந்தை தான் பிறந்தாங்க சொல்லிட்டு எல்லாருக்குமே அறிவிச்சிடுறவாரு. ஸோ அந்த பெண் குழந்தை ஆண் குழந்தையாவே வளர்க்குறாங்க. போக 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 எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்த பிறகு எல்லாருமே வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றதுக்காக வரும்போது அந்த பெண் வேறு யாரும் இல்லை, நம்ம ருத்ரமா தேவி தான். ஸோ ரியலான ஹிஸ்டாரிக்கலான ருத்ரமா தேவி தான். அவங்க வந்து இந்த ஆட்சி எப்படி வந்து காப்பாற்றப்படுறாங்க தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ செம என்டர்டெய்னிங்கா செம சூப்பராக போகும். நம்ம அனுஷ்கா ஷெட்டி தான் வந்து ருத்ரமா தேவியை நடிச்சிருப்பாங்க.
நடிச்சிருப்பாங்க, சூப்பராக நடிச்சிருப்பாங்க சொல்லுவேன். சன் நெக்ஸ்ட்ல தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்துச்சா பாருங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா மகாநட்டி. 2018 வந்த நல்ல ஒரு ட்ராமா பயோகிராஃபிக்கலான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படம் தமிழில் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் என்கிற பேரில் 2018 வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.4 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க, சமந்தா நடிச்சிருப்பாங்க, விஜய் தேவகொண்டா நடிச்சிருப்பாங்க, நாகச்சைத்தன்யா நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நடிகர் திலகர்னா நம்ம சிவாஜி கணேசன் நமக்கு எல்லாருக்கும். ஸோ அந்த காலத்தில் அவருக்கு ஈடாக நடிக்கணும் அப்படின்னா அது சர்வசாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவருக்கு ஈடாக அந்த காலத்தில் இருந்த ஒரு மனுஷி தான் நம்ம நடிகர் திலகர், நம்ம சாவித்திரி மேடம். அவங்க கேமராக்கு முன்னாடிக்கிற கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க மிகப்பெரிய ஒரு நடிகை, இந்த இந்தியாவிலே போற்றப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்னா அவங்க இவன் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கேமராக்கு பின்னோட கதை என்ன, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது, ஸோ தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அவங்க மிகப்பெரிய ஆல்காலுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க எப்படி அடிக்ட் ஆனாங்க, அவங்க எப்படிலாம் போனாங்க, கடைசியில் வரைக்கும் நமக்கு போக 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 நமக்கு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு இருக்கும், சோகமான விஷயம்லாம் இருக்கும். அதை நம்ம கீர்த்தி சுரேஷ் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய நடிகை இந்த விஷயத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. தமிழில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, பார்த்துச்சா பாருங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஜெய் பீம். 2021 வந்த நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் பயோகிராஃபிக்கலான ஒரு சூப்பரான ஒரு படம் சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.7 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா நடிச்சிருப்பாங்க, லிஜமால் ஜோஸ் நடிச்சிருப்பாங்க, மணிகண்டன் கே நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு அரசியல்வாதி ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு பூந்துருது. அந்த பாம்பை எப்படியாச்சும் வந்து எடுத்து கொண்டு போய் விடுறதுக்காக நம்ம ராஜா கண்ணை வந்து கூப்பிடுறாங்க. அவர் வந்து இருளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். ஸோ அவரும் அந்த பாம்பை எப்படியே பிடிச்சிட்டு போய் வெளியே போய் விட்டுடுறாரு. ஆனால் மறாந்தாள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஏகப்பட்ட கொள்ளை நடந்திருக்கும், ஏகப்பட்ட பணம், ஏகப்பட்ட நகை வந்து திருட்டு போயிருக்கும். அது வந்து இவர் தான் பண்ணார், இவரும் ப்ளஸ் இன்னும் 2 பேர், மொத்தம் 3 பேரை கூட்டிட்டு போய் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒத்துக்க சொல்லுவாங்க. இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. மறாந்தாள் பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேருமே காணாமல் போயிட்டாங்க சொல்லிட்டு போலீஸ்காரங்களே வந்து சொல்கிறாங்க எல்லார்கிட்டையும். இவங்க 3 பேர் எங்கே போனாங்க, எப்படி போனாங்க, உண்மையிலே ஓடி போயிட்டாங்களா இல்லை இவங்க தான் போனாங்க சொல்லிட்டு செங்கேனி என்கிற நம்ம ராஜா கண்ணோட வைஃப் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் சந்துரு கிட்ட போயிட்டு கேஸ் எடுக்க சொல்றாங்க. அவர் ₹1 கூட வாங்காம அந்த கேஸை எடுத்து அவங்களுக்கு உண்மையான ஜஸ்டிஸை வாங்கி கொடுத்தாரா இல்லையா, அதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணாரதான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அமேசான் பிரைம்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பார்த்துச்சா பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா ராக்கெட்டர் தி நம்பி எஃபெக்ட். 2022 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு பயோகிராஃபிக்கல், நல்ல ஒரு ட்ராமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 8.7 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் மாதவன் நடிச்சிருப்பாங்க, சிம்ரன் நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தான் வீட்டை விட தான் நாடு தான் முக்கியம்னு நினைக்கிற இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது ISRO என்கிற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டான நம்பி நாராயணன், ஸோ அவரோட கதை தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவர் வந்து ஏரோஸ்பேஸோட மிகப்பெரிய இன்ஜினியரிங்காக இருந்திருந்தார் 1994. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட தேச துரோகி என்கிற இவர் மேலே பழி போட்டு இவரும் ப்ளஸ் இவரோட ஃபேமிலியும் இவங்க பட்ட கஷ்டங்களாகட்டும், இவங்க பட்ட அவமானங்களாகட்டும் இந்த படத்தில் முழுமையாக காட்டியிருப்பாங்க. உண்மையிலே என்ன நடந்ததுங்கிற விஷயத்தை இந்த படத்தை ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக கொண்டு போயிருப்பாங்க நம்ம ஆர் மாதவன் சார். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ அமேசான் பிரைமில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்துச்சா பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா அமரன். 2024 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர், நல்ல பயோகிராஃபிக்கலான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 8.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி நடிச்சிருப்பாங்க, சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், மேஜர் முகுந்தன் வரதராஜனோட கதை தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் எப்படி வந்து ஆர்மி, அதாவது மிலிட்ரிங்கிற சூஸ் பண்ணாரு, மிலிட்ரிக்கு எப்படி போனாரு, மிலிட்ரிக்கு போகிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணாரு, அதுக்கு முன்னாடி ஒரு காலேஜில் தன்னோட வைஃபான இந்து ரெபேக்கா வர்கீஸ் எப்படி மீட் பண்ணாரு, அதுக்கப்புறம் போக போக அவங்க வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் இவர் ஆர்மிக்கு போன பிறகு கடைசியில் ஆகிற விஷயங்கள்லாம் வந்து மோஸ்ட் ஆர்ட், ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ இந்த படத்தை போய் பாருங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில். 2023 வந்த நல்ல ஒரு பயோகிராஃபிக்கல், நல்ல ஒரு ட்ராமா
ட்ராமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.8 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விக்ராந்த் மேசி நடிச்சிருப்பாங்க, மேதா ஷாக்கர் நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா IPS ஆஃபீஸரான மனோஜ்குமார் சர்மாவோட கதை தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அவரோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு கிராமத்தில் ரொம்ப வறுமையாக ஒருவேளை சோறுக்கே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான் நம்ம ஹீரோ பிறக்கிறாரு. அவரும் ப்ளஸ் அவங்க பிரதர், அவங்க சிஸ்டர், ப்ளஸ் அவங்க அப்பா அம்மா, அப்புறம் அவங்களோட பாட்டி, இதுதான் அவங்களோட ஃபேமிலி. ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். ஸோ அவர் 12th எக்ஸாம் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா மொத்த கிளாஸே வந்து பிட் அடிச்சு தான் எழுதும். ஏன்னா பிட் அடிக்கிறதுக்கு டீச்சரே வந்து சொல்லி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும். அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்த இதை பார்த்து கண்டுபிடிச்சி டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து 12th ஃபெயில் பண்ணிடுறாரு. அதை பார்த்து அதை இன்ஸ்பயர் ஆகி நேர்மையாகி இவரை மாதிரி நான் ஒரு ஆஃபீஸர் ஆகணும், அவர் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்காக UPSC எக்ஸாம் எழுதுறதுக்காக எந்தெல்லாம் கஷ்டப்படுறோம், எப்படியெல்லாம் கஷ்டப்படுற எல்லா விஷயத்தையும் இந்த படத்தில் காட்டுவாங்க. போக 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 அவர் உண்மையிலே IPS ஆஃபீஸராக மாறிடுவார். ஸோ ஹாட்ஸ்டாரில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா சுரரை போற்று. 2020 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமா பயோகிராஃபிக்கலான மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 8.7 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா நடிச்சிருப்பாரு, அபர்ணா பாலமுரி நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ₹1 இருந்தால் நான் வந்து ஃப்ளைட்டில் வந்து கூட்டிட்டு போக முடியும் என்னாலங்கிற விஷயத்தை ஒரு கனவு ஒரு சின்ன இளைஞர் கனவு காண்றாரு. அந்த கனவு அந்த லட்சியம் அது நிறைவேறிச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அந்த படத்தோட ஒன்லைன் சொல்லலாம். ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த மனிதர், அது ரத்தன் டாட்டா மாதிரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாலேயே அவராலேயே வந்து அந்த ஃப்ளைட் இண்டஸ்ட்ரியில் வந்து போக முடியாமல் இருக்கிறப்ப இவர் தன்னோட ஏர்லைன் சர்வீஸை எப்படி கொண்டு வந்தார், அதுவும் த ஃபவுண்டர் ஆஃப் ஏர் டெக்கனோட ஃபவுண்டர் ஆஃப் கேப்டன் கோபிநாத்தோட கதை அந்த படத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்து ஒரு கேப்டனாக ஆகி அதுக்கப்புறம் தன்னோட நார்மல் சர்வசாதாரண மக்களுக்கு கூட ஃப்ளைட்டில் போக முடிய ஒரு விஷயத்தை எப்படி இவர் கொண்டு வந்தார், எப்படி கொண்டு வர முடிஞ்சது, இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம சூர்யா சாரோட ஆக்டிங் இந்த படத்தில் இருக்குங்களே வேற லெவல் நடிச்சிருப்பா சொல்லு. சூப்பரான படம் சொல்லுவேன். அமேசான் பிரைமில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான படம். ஸோ ஆல் தான் கைஸ், மொத்தம் 25 படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 25 படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த பயோகிராஃபி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பயோகிராஃபி, எந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்பதை அன்போட கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் my video.